இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிராண்ட் நல்லா இருக்கும் என நினைத்துத்தான் சாப்பிட வரும். இப்படி புழு பிரியாணி கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. SS பிரியாணின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும்னு எவ்வளவோ பேர் ஆன்லைன்ல வாங்கி சாப்பிடுறாங்க. நம்பி வாங்கினா இப்படியா செய்வீங்க என கொந்தளித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் இந்த திருநங்கை சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடையை பார்த்துத்தான் பிராண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சாப்பிட வரோம். இப்படிலாம் ஒரு புழு பிரியாணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே இல்லை சார். SS பிரியாணினா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். எவ்வளோ பேர் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கி குப்பையில தான் போடுவாங்க. பிரியாணி பிரியர்களை சுண்டி இழுக்கும் SS ஹைதராபாத் பிரியாணி கடை சென்னையில் பல்வேறு இடங்களில் படு ஜோராக செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் எப்போது பார்த்தாலும் பிரியாணிக்கு என தனி கூட்டமே அலைமோதும். அது மட்டுமல்ல, ஆன்லைனிலும் அதிக அளவில் ஆர்டர் செய்து இங்கு பிரியாணி வாங்கி ஏராளமானோர் சாப்பிடுகின்றனர். அப்படி இருக்கக்கூடிய அதன் கிளையின் ஒன்றுதான் சென்னை மேற்கு மாம்பலம் பிருந்தாவன் தெருவில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடை. மேற்கு மாம்பலம் பிருந்தாவன் தெருவில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சத்யபிரகாஷ் மற்றும் நிபி நெல்சன் ஆகிய இருவரும் திருநங்கைகள் சிலரும் பிரியாணி சாப்பிட வந்துள்ளனர். இந்த நிலையில் சத்யபிரகாஷ் மற்றும் அவரது நண்பரும் சிக்கன் பிரியாணியும் தந்தூரி சிக்கனும் ஆர்டர் செய்து வாங்கி அங்கேயே சாப்பிட்டுள்ளனர். அப்பொழுது சிக்கனில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் கடையில் வேலை செய்த ஊழியர்களை அழைத்து காண்பித்துள்ளனர். இதற்கு அவர்கள் முறையாக பதில் அளிக்காததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். SS ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட வந்ததுக்கு புழு இருக்குது. இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணதுக்கு யார் யாரெல்லாம் விட்டு பேச சொல்லாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. இதனை அங்கு சாப்பிட்டபடி பார்த்து கொண்டிருந்த திருநங்கைகள் சிலர் சத்யபிரகாஷுக்கு ஆதரவாக கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிராண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சாப்பிட வரோம். இப்படிலாம் ஒரு புழு பிரியாணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே இல்லை சார். SS பிரியாணினா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். எவ்வளோ பேர் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போது திருநங்கை ஒருவர் கடை ஊழியர்கள் உள்ளிட்டோரிடம், ஏன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் செய்யவில்லை, இப்படி பழைய சிக்கன் கொடுப்பீங்களா, இதனை கேட்டா பலரை விட்டு பிரச்சனை செய்ய வேண்டாம் என ரெக்கமெண்ட் செய்வீங்களா என கடும் வாக்குவாதம் செய்தார். பிரியாணியில் புழு இருந்ததாக கூறி சத்யபிரகாஷ் செல்போனில் அளித்த புகாரின் பேரில் மாம்பலம் போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதாசிவம் உள்ளிட்ட அதிகாரிகள் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு வந்து கடையில் உள்ள சிக்கன் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது புழு இருந்ததாக கூறப்படும் பிரியாணியும் கத்தரிக்காய் உள்ளிட்ட உணவினையும் ஆய்வுக்காக எடுத்துச் செல்வதாக கூறிய அதிகாரி சதாசிவம் வேகமாக கடையை விட்டு வெளியேறி கடை உபசரிப்பில் வந்த கடையினரின் ஆட்டோவில் ஏற முயன்றார். அவரை சூழ்ந்து கொண்ட செய்தியாளர்கள், சார் என்ன நடந்தது என சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பிய போது பொதுவாக பதிலளித்த அவர், கடையை மூடச் சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் என்று கூறிக்கொண்டே ஆட்டோவில் ஏறி பறந்தது பலருக்கும் பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக கடையை மூடாமல் மீண்டும் பிரியாணி விற்பனை சகஜமாக நடைபெற்றதும் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் ஆன்லைனில் ஆர்டர் செய்த வாடிக்கையாளர் பிரியாணியை வாங்கிச் செல்வதையும் காண முடிந்தது. பல ஆயிரக்கணக்கானோர் SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணியை வாங்கி சாப்பிடும் நிலையில் உண்மையில் சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் பிரியாணி கொடுக்கிறார்களா என்று ஆய்வு செய்வது அதிகாரிகளின் கடமை என்றும், புழு இருந்ததாக புகார் அளித்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வார்கள் அதிகாரிகள் என்பது பலரது கேள்வியாகவும் உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.